இருந்து வருகின்ற சாலை சத்தியமூர்த்தி அண்ணா அவர்களை ஒத்துப்பேரையாற்ற அந்த அழைக்கின்றேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஆசின் மாமரை ஆதி புராதனர் மாசில்லாத நிகையர் மனோமகன் ஓசை கொண்ட நடனத்தாலே மனோ ஓசை கொண்ட நடனத்தாலே மனோ ஈசனாகும் இயல்பெடு தோதுவாம். இன்றைய தினம் மதுரை எம்பதியில் மதுரை வேதம் ஓதும் பாடசாலையில் கைலாயம் வேண்டவே வேண்டும், வைகுண்டம் வேண்டவே வேண்டும், பரமண்டலம் வேண்டவே வேண்டும், மெகராஜ் வேண்டவே வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டினிலே உலக காரியங்களை எல்லாம், உலக எண்ணங்களை எல்லாம், உலக சிந்தனையை எல்லாம், உலக நினைவை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு ஏற கட்டிவிட்டு சாலை எம்பதியிலிருந்து வந்திருக்கின்ற சகோதரர்கள் தெய்வம் அவர்களை பற்றியும், தெய்வம் சொன்ன சட்டத்திட்டங்களை பற்றியும், தெய்வம் அவர்கள் நமக்கு அருளிய வாக்கியங்களை பற்றிட, நம்முடைய நினைவு பற்றிட, நம் உயிர் பற்றிட, நம் எண்ணம் பற்றிட வேண்டும் என்பதற்காக இங்கே ஒருங்கே தின்று அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நமஸ்காரம் தெரிவித்துக் கொண்டு, ஜீவனை பேசுவதா, ஜீவனை உருவாக்கிய ஊரை பேசுவதா என்று சஞ்சலமாய்விட்டது. ஜீவனை வேறுவிலே பேசுவோம். அந்த ஜீவனை உருவாக்கி அந்த ஜீவன் கடை தேர வேண்டும் என்கின்ற ஊரை படைத்த, கடவுள் படைத்த ஊர் எதுங்க? மெய்விழிச்சலை சொல்றாங்க. வயநாடு கடவுளின் ஊர், கடவுளின் தேசம். வயநாடு அழிஞ்சு போச்சு. ஆனா இவங்க சொல்றாங்க அபத்தமான பூகோள வரம்புகளை எல்லாம் தகத்தெறிந்து விட்டு உலகம் பூராவுக்கும் சொந்த இருப்பிடமாக கூடிய யுக வித்துக்கென்று ஒரு சிறிய திட்டானது தென்னிந்தியாவில் இருக்கட்டும் என்று யார் சொன்னதுங்க? புத்தர் பிரான் என்றோரைத்த நம்ம புத்தர் பீரான் இறக்கிவில்ல, ஏற்றி விடுத்த திருமுகமே. அந்த திருமுகம் புத்தர் பகவான் அவருடைய தீர்க்க தரிசனம் தான் திருமுகம். அவர்களும் சொல்கின்றார்கள், வந்த சித்தர்கள் முத்தர்கள் எல்லாம் நமது சாலை எம்பதியை பற்றி விவரமாக விளக்கமாக, உலக மக்களே நீங்கள் யமன் எனும் கடுவாய்க்குள் நுழையத்தான் போகின்றீர்கள், அதை தப்பிப்பதற்கு கலக்கமர இருப்பதற்கு ஓர் இடம் இருக்கிறது, அந்த இடத்தை யார் உண்டு பண்ணியது என்றால் பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர் கரசே காமியில் தொன்மரை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கனன் நாதா போற்று என்று நமது தெய்வம் அவர்கள் அருளிய ஊர். ஊரான ஊர் உயிர் பயிரேற்றும் ஊர். உலகத்திலே சாவாமை என்பது இல்லை, சாலை எம்பதியிலே சாவு என்பது இல்லை. இல்லை இல்லை அகிலத்தில்லாதது, இல்லை இல்லை அகிலத்தில்லாதது, வல்ல வல்ல பமீரியதார்த்தம் ஒன்று உள்ளதுள்ளதொன்றார்க்கும் கிட்டாதது, உள்ளதுள்ளதொன்றார்க்கும் கிட்டாதது, எல்லை மெய்வழி சாலை இசைவதே. ஒவ்வொரு யுகத்திலும் தவம் இருந்தார்கள், தியானம் செய்தார்கள். அதற்கு பிறகு இறை வணக்கங்கள் என்று பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் எடுத்து வைத்தார்கள், நெறிமுறைகள் எடுத்து வைத்தார்கள், ஆச்சாரம் அனுஷ்டானம் என்று எடுத்து வைத்தார்கள். வந்ததோ இந்த காலம் என்ன காலம் என்றால், கடைசி சனி பிடித்த 27 சதுரயுகம் முடிந்து கடைசி சனி பிடித்த கலிகாலம். கலிகாலத்துல என்ன செய்யறாங்கன்னாக்கா, பார்த்தாங்க தெய்வம், ஏடா இவங்களெல்லாம்
ஒய்ய வைக்கணுமே, என்ன செய்யலாம்? நாங்க நாம நாத கீர்த்தனை. என்னங்க நாம? நாமம் யாருடைய நாமம்? தெய்வத்துடைய நாமம் நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு பாட்டிலும் இருக்கா இல்லைங்களா? மாசிலான் மறைபடியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து தேசிகர் என் துக்க உடல் நீக்கி சுக உடலை காட்டியே தான் என்கின்ற பரமாத்மா காட்டியே தான். மாசிலான் மறைபடியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து தேசிகர் என் துக்க உடல் நீக்கி உள்ளே சுக உடலை காட்டியேதான் பொன்னரங்கர் தானும் பேசினானா ஏனை ஒரு பொருட்டாய் எண்ணி வாசிவா வாசிவா தவம் போனாவம் வாசிவா சிவா வரவு கண்டேன் வாசிவா சிவா வரவு கண்டேன் வல்லல் திருவடி கமலம் வாழ்வு என் நெஞ்சே. அந்த மெய்வழி சாலை ஊர்லயே தெய்வத்துடைய நாமம் இருக்குங்க. நீங்க எந்த ஊருன்னு கேட்பாங்க. மெய்வழி சாலை. மெய்வழி என்றால் என்ன? சாலை என்றால் என்ன? வழி வழி என்பார் வழிவேறு இல்லை, மெய்வழி ஒன்றே வாழி இவ்வழியே. மெய்வழி தெய்வம் தான். கோலமாஞ்சீவ கோல கோலத்துள் இருந்த மெய்மை காலமும் இடமும் நேரம் கணிதமும் கூடி சேர்ந்து சாலை என்று ஒரு மெய்மேனி ஜகந்த நிற்பிறங்க எல்லாம் ஏலவல்லவரும் வந்து இணைந்தனர் அக்காலத்தே. ஆத்தையாவரும் நமது தெய்வம் அவரும் சந்தித்தார்கள். ஏலவல் அவரும் வந்து இணைந்தனர் அக்காலத்தே இணைந்தார்கள். இக்காலத்திலே வேதம் ஓதும் பாடசாலையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். மதுரை எம்பதி, தென்காசி, பாவூர் சத்திரம், சென்னை, கோலப்பஞ்சேரி, வில்லிவாக்கம் எல்லா ஊர்லயும் இருக்கா இல்லைங்களா? இந்த அகிலம் முழுவதும் மெய்வழி பரவக்கூடிய காலம் விரைவாக ராக்கெட் வேகத்துல, நினைவு மின்னல் வேகத்துல வந்துட்டு இருக்குங்க. சாரிகளாக ஏறி பிரார்த்தனை கூறிக்கொண்டு வரும் கூட்டமும் தாண்டினான்ற மாதிரி கூட்டமா வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. காரணம், அந்தந்த ஜீவனுக்கு கடை தேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தெய்வம் அவருடைய நினைவிலே புகுந்து வாரும் உலகிலே செயற்றுரை தேரும் புவியோரை என்று நினைவில புகுந்து அனுப்புறாங்க, வராங்க. சபைக்கு வரணும்னு நினைச்சோம், வந்துட்டோம் இல்லைங்களா? வரல, இன்னைக்கு வேறன்ட்டு மைண்ட் மாறினாவே போயிடுச்சு. அதுக்கு கவனம் வைனாங்க. நேற்று ஒரு கிளாஸ், பசியின் மேல் கவனம் வைத்து பசியாருங்கள், தாகத்தின் மேல் கவனம் வைங்கன்றாங்க. கவனம் வைத்து தண்ணீர் அருந்துங்கள், உறக்கம் வந்தால் உறங்குங்கள். எப்படிங்க? ஓய்வு கொடுங்கள். எதுக்கு? இந்த உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னாக்கா, ஓடி ஆடினா அண்ணா சொன்ன மாதிரி ஓடிட்டு இந்த உட்கலந்த ஜோதி இருக்குது, அதனாலதான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு தேகத்துக்கு ஓய்வு கொடுக்கணும், படுக்கணும், உட்கார்ந்துக்கணும். ஓடிட்டு இருக்கிறவன் ஓய்வு எடுக்க வேண்டால் நடக்க வேண்டும், நடக்கின்றவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்றால் உட்கார வேண்டும் என்கின்றவன் ஓய்வு எடுக்க வேண்டும் என்றால் படுக்க வேண்டும். இதுதான் தேகத்துக்கு தேக மருத்துவர், தேக பண்டிதர் சொன்னது. ஆனால் இந்த ஜீவனுக்கு தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. தேகத்திற்கு 1008 பண்டிதங்கள் இருக்கிறது சொல்லுவாங்க. பிஎஸ்எம்எஸ், பிஐஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், எம்பிபிஎஸ், அக்கு பஞ்சர், அக்கு பிரஷர், ஹோமியோபதி பலது இருக்கு இல்லைங்களா? ஆனா ஜீவனுக்கு பண்டிதத்தை காணும். ஜீவ பண்டித தெய்வம் ஒருவர் தான். உயிரினை காட்டுவார் உலகமை குருபரன் அப்படின்னாங்க. அப்போ மெய்வழி சாலை ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஊர் என்று கூறுவது என்னவென்றால், இறைவன் மனுக்களுக்கு வயது தந்தன் பிரயோசனம் மெய்ப்பால் அறியவே. கோடாயுத கூர் வாக்கிய ஒன்றிலே நமக்கு இந்த மெய்யை அடைவதற்கென்று வந்த ஒரு சத்திய ஸ்தலமே இந்த மெய்வழி சாலை. மெய் என்பது என்ன? அனாதையாக யாதொரு உதவியும் இல்லாது தவிக்கும் அந்த யமன்பதி எல்லையில் வந்து உதவுகிற மெய் நாம் தான் என்று ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள். அந்த மெய்யே நம் 5 பொறிகளுக்கும் ஆதாரமாகிய மெய்ப்பொறியாய் விளங்கி நிற்கிறது. இந்த மெய்யை அடிப்படையாக கொண்டே மெய்வழி சாலை, மெய்வழி சபை, மெய்மதம், மெய்யுடம்பு, மெய்மேனி, நித்திய தேகம், மெய்குரு, மெய்ஞானம், மெய்கல்வி கலாசாலை,
மெய்ப்பொருள், மெய்ப்பயன், மெய்யறிவு, மெய்ச்செயல், மெய்வீடு, மெய்யுலகம், சொர்க்கம் முதலிய சொற்கள் புழக்கத்தில் நமது தெய்வங்கள் நமக்காக உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். மெய்வழிச்சாலை தேவபூமியில் நடந்து வரும் பரிசுத்த பிரயாணம். அண்ணா ஜெய் ஜமால் அண்ணா அவங்க அடக்காயிருக்காங்க. எல்லாரும் ஏகம் 1000 தெய்வம் திருமணி தாங்கி அவளை அண்டி என்னண்டேன்னுவாங்க. என்ன அண்டு எமன் அண்ட மாட்டான். அண்ணாவோட சொன்னார் பஞ்சாயத்து அண்ணா கூட அல்லவான்னுவாங்க. இங்க ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்கிறது. அதை அல்லவா செவியிலே அல்லவான்னுவாங்க. என்னண்டுன்னுவாங்க. என்னதுன்னு நம்பலாம். என்னண்டு என்னை அண்டு எமன் அணுகும் எமன் அண்ட மாட்டான்றாங்க. அப்ப அந்த சொல்றேன் அங்க பரிசுத்த ஜீவ பிரயாணம் நடக்கிறது. மரணத்தில் இருவிதம் உண்டு. ஒன்று நியாய மரணம், பரிசுத்த சாவு. மற்றொன்று அநியாய மரணம், பாவகர சாவு. இப்பாவகர சாவு நம் எல்லையில் கிடையாது. வெளியுலகில் இறந்தால் சவமாகிறார்கள். வெளியில என்னங்க ஒருத்தர் கேட்டாங்க, என்னங்க மெய்வழின்றீங்களா? அவங்களாம் நான் கொம்பா முளைச்சிருக்குன்னாங்க. ஆமாம், கொம்பு முளைத்திருக்கிறதுன்னு. எப்படிங்க? சவமா இருந்த நம்ம எல்லாம் சிவமாக்குகிறார்கள். கொம்பு முளைத்திருக்கும் குடியேறினோருக்கு. எங்க குடியேறணும்? தெய்வத்திட்ட நாம் நினைவு வச்சா அவங்க நம்ம கிட்ட குடியேறி இருக்காங்க. இப்ப இருக்காங்க, ஒதுங்கி இருக்காங்க. 99% வெளிப்பாடுல நம்ம ஓடிட்டு இருக்கோம். 1% தான் அப்படி வந்து நிக்க சொல்ல. அதுக்கே நமக்கு இவ்வளவு அனுகூலம் செய்யற தெய்வம் 100% அவங்க பக்கமே தான் நமக்கு என்னென்ன செய்வாங்க. உயிரை பற்றிய சிந்தனை, ஜீவனை பற்றிய சிந்தனையே இல்லாத உனக்கு இவ்வளவு அழைக்கின்ற அந்த உயிர், லட்சிய உயிர் அண்ணா சொன்னாருங்க பாருங்க மான்மீட்ல இருந்து. அந்த உயிரை உன் கைவசமாக்கி விட்டால், தெய்வத்தை தன் கைவசமாக்கி விட்டால் எவ்வளவு இருக்குங்க? ஒரு வீட்டுக்காரரை கைவசமா ஆக்கிக்குமா எல்லாம் செய்வாருமான்றாங்க. மனைவியை கைவசமாய்க்க உனக்கு எல்லாம் கிடைக்கின்றாங்க. இந்த ஆண் பெண் தேக வந்த பிள்ளைய கைவசமாய்க்கணும், பொண்ணை கைவசமாய்க்கணும், அப்பாவை கைவசமாய்க்கணும், கைக்குள்ள போட்டுக்கணும். கைக்குள்ள நாங்க நினைவுல வச்சுக்கணுன்றாங்க. கை மீன் நினைவு. அல்லல் போம் அல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல மாமருணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வ கணபதியை கை தொழுத கால் அப்படின்ட்டாங்க. இந்த மெய்வழிச்சாலை என்கின்ற புனித பூமி எதற்காக வந்தது, ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதற்காக வந்தது, நாம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நாம் அவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த சபையிலே உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விடுகின்றேன். ஓடி 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 ஆடி ஓடி என்று உட்கார்ந்த ஜோதின்னு சொன்னாங்க. அதை சொல்றாங்க தெய்வம் எதுக்கு வந்தாங்கன்னாக்கா சொல்றாங்க, மண்கலம் கவிழ்ந்த போது மண்பானை மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார். பித்தளை பாத்திரம் செம்பு இல்லைங்களா? வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார். நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார். எம் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே அப்படின்றார் சிவவாக்கியர். அந்த என் களம் கலந்து நின்ற கவிழ்ந்த போது நாடும் என்று போடுவார். என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே நாங்க பாருங்க. அந்த ஈசர் தான் குருவா வந்தாங்க. அந்த மாயை என்ன மாயன்றத தெரிவித்துக்கிறதா மாயாமை வழி சாலை மகதி அண்ணலை தேடி பக்தி பக்தியாய் வரும் பக்தி மார்களே ஐயா. அந்த பக்தி மேலும் மேலும் ஓங்கி நிரம்ப பெருகி தெய்வத்தினுடைய அருள் நமக்கு எல்லோருக்கும் வர வேண்டும் என்று கூறி என்னுடைய தெய்வப்பொருளை பூர்த்தி செய்து கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த சபையில் மெய்வழிச்சாலை தொடரும். தினமொரு நேரம் என்றன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி பார்க்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவிதானே. அனைவருக்கும் நமஸ்காரம்.